சைலேந்திர பாபு டிஜிபிக்கான எந்த தகுதியும் கிடையாத ஒரு தருதலை பிடிச்சவங்க இருந்தாலும் ஒன்னுத்துக்குமே தமிழ்நாட்டில் இருந்தாலும் டிஜிபியை பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சு போனதுதான் முக்கிய காரணமா இருந்தவர். இன்னைக்கு வரையும் இந்த காவல்துறைக்கு ஒரு மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்துது. இப்பவும் சொல்றேன், முதலமைச்சருக்கு தவறான 2.5 வருஷம் அவரை கொண்டு போய் இந்த முருகானந்தம், உதயச்சந்திரன், டேவிட்சன் தேவாசீர்வாதம் பல இடங்கள்ல போட்டு வச்சிருக்காரு. அதுவும் குறிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்காரங்க தான் நிறைய பில்டர்ஸா உருவாக்கி இந்த லேண்ட் கிராபிக் மேட்டர் எல்லாம் எடுத்து சம்பாதிச்சு தான் வச்சிருக்காரு. அதுக்கான ஆவணங்களை இப்ப நான் தயார்படுத்தி அடுத்த ஒரு வழக்கு தயார்படுத்திட்டு இருக்கேன். ஸோ இது போன்ற விஷயங்களை இது டேவிட்சன் தேவாசீர்வாதம் போன்ற ஒரு திருட்டு பேர் எல்லாத்தையும் நீதிமன்றத்துக்கு முன்பாக நிறுத்த வேண்டியது நம்முடைய கடமை. பணத்தை ஆசை பிடிச்சி அலைகிறான் டேவிட்சன் தேவாசீர்வாதம். அப்படியா பண்ற சமூக விரோத கும்பல் கூட உனக்கு என்ன தொடர்பு இருக்கு? நீங்க ஆரம்பத்தில் வாரும் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைய இருக்கிறார் வாரும் இணையதள ஆசிரியர் திரு வாராகி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். முன்னாள் உளவுத்துறை ஏடிஜிபியாக இருந்த டேவிட்சன் தேவாசீர்வாதம் அவர்களுடைய வழக்கு குறித்து சென்னை உயர்நீதிமன்ற முதன்மை நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க சார், விளக்க முடியுமா சார்? நான் இந்த வழக்கு என்னன்னா, போலி பாஸ்போர்ட்கள், அதாவது போலி பாஸ்போர்ட்னா ஏதோ டூப்ளிகேட் அடிச்சு கொடுத்ததாக இல்லை. ஒரிஜினலாவே நம்ம நாட்டை சாராத சில நபர்கள், நம்ம இந்திய நாட்டை சாராத சில நபர்கள் அவர்களுக்கு இங்க குடியுரிமை இருந்தது போல காண்பித்து போலி பாஸ்போர்ட்கள்ன்றது அந்த ஒரு விஷயம் தான் சொல்றோம். அதாவது நம்முடைய நாட்டுரிமை உள்ள ஒரு பாஸ்போர்ட்டை அவர் அவருடைய மனைவி ஜெசிதா டேவிட்சன்றவங்க அவருடைய டிராவல்ஸ் ஏஜென்சி நடத்துறாங்க. அந்த ஏஜென்சியில வச்சு மதுரையுடைய மாநகர கமிஷனராகவும் அப்ப பணிபுரிஞ்சு வர்றாரு. அந்த நேரங்கள்ல இவர் அந்த பாஸ்போர்ட்ல இங்க இருக்கிற மாதிரி மதுரை பகுதியில அவர் வாழ்ந்த மாதிரி, குடியிருந்த மாதிரி, காலங்காலமாக இருந்த மாதிரியான சில விஷயங்கள்ல சில சான்றிதழ்களை தயார்படுத்தி போலியான ஆவணங்களை தயார்படுத்தி அதுக்கு பாஸ்போர்ட்டுக்கு என்ஓசி கொடுக்கணும். ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் எடுக்க போறோம்னா நம்ம பாஸ்போர்ட்ல போலீஸ் வெரிஃபிகேஷன் அவங்க என்ஓசி கொடுப்பாங்க. அந்த வெரிஃபிகேஷன் தவறா இல்லையான்றது, அவங்க இருக்காங்களா இல்லையா, அவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கா என்பதுதான் அவருடைய சம்பந்தப்பட்ட விஷயம். இவர் இந்த பணத்தாசையினால அவருடைய மனைவி வச்சிருந்த டிராவல்ஸ் மூலியமாக டிக்கெட்டு, விசா போன்ற விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி அந்த என்ஓசி இவர் கொடுத்துடுறாரு. இந்த இடத்துல குடியுரிமை இருந்தாருன்னு சொல்லி, குடியிருப்பு அந்த இடத்துல வசிச்சாருன்னு சொல்லி ஒரு 250 பேருக்கு மேல உள்ள இந்த சமூக விரோத கும்பல்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் வழங்கிடுறாரு. டிக்கெட்டு, விசா எல்லாம் அவர் மனைவி ஜெசிதா வாங்கிடுறாங்க. எல்லாமே ஒரு கூட்டு களவாணியா தான் வேலையை பாக்குறாங்க. பார்த்த அடிப்படையில நான் 2023 நான் இந்த வழக்கை தொடுக்கிறேன். ஒரு பொதுநல வழக்கு 1.5 வருடம் கடந்து வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து நாங்களும் வழக்கு தொடுப்போம். அவங்க அந்த டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்றோம். அவங்களும் சில டாக்குமெண்ட்ஸ் அரசு தரப்புல மே 4ஆம் தேதி கொடுத்திருக்கீங்க. ஆமா, அது தொடர்ந்து பார்க்கும்போது நான் பல்வேறு விதமான புகார்களை அவங்களுக்கு அனுப்புறேன். யாருக்கு? தலைமைக்கு அனுப்புறேன். தலைமைச் செயலாளருக்கும், ஹோம் செக்ரட்டரிக்கும், டெல்லியில இருக்கக்கூடிய ஹோம் செக்ரட்டரி, அது எல்லாத்துக்குமே அனுப்பி டிஜிபி வரையும் எல்லாத்தையும் போனா எல்லாருக்கும் அனுப்பி விசாரிக்கணும் அந்த விஷயம். மத்திய உள்துறை அமைச்சகம் எல்லாத்துக்கும் அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 9 பேர் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கு சார்ஜ் ஷீட்ல. இந்த சார்ஜ் ஷீட் சேர்க்கப்பட்ட விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவருடைய பெயரையும் ஒரு மனைவி பெயரையும் எடுத்துறாங்க. டேவிட்சன் தேவாசீர்வாதத்துடைய பெயரும் ஜெசிதாவுடைய பேருமே சார்ஜ் ஷீட்ல. ஏன்னா இவர் உளவுத்துறையினுடைய கூடுதல் ஏடிஜிபியா இவர் தான் தமிழ்நாட்டுல அடுத்த கட்ட போஸ்டிங் வந்துடுறாரு. மதுரையில இருந்து டிரான்ஸ்பர் ஆகி இங்க வந்துடுறாரு. இது சம்பந்தமாக பல ஆவணங்களை நம்ம கலெக்ட் பண்றோம். அதன் அடிப்படையில கேட்கிறாங்க. இப்ப நீதிமன்ற வழக்கு தொடுத்த உடனே தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அரசாங்கத்தின் தரப்புல தமிழக அரசு சார்பாக நீங்க அஃபிடவிட் தாக்கல் பண்ணும்போது இவர் குற்றமற்றவர், டேவிட்சன் தேவாசீர்வாதம் குற்றமற்றவராக சித்தரிக்கப்பட்டு இந்த முன்னாள் இருந்த டிஜிபியா இருந்த சைலேந்திர பாபு, இவர் தான் டேவிட்சன் தான் அவர் கூட்டு வர்றாரு. இவர் டிஜிபியா போடலாம்னு சொல்லி சிஎம்க்கு ரெக்கமெண்ட் பண்றாரு. அந்த ரெக்கமெண்டேஷன்ல தான் இவர் பணியமர்த்தப்படுறாரு சைலேந்திர பாபு. அந்த சைலேந்திர பாபு யாருக்கு விசுவாசமா இருப்பாரு?
நம்மள பதவியில உட்கார வச்சிருந்தா டேவிட்சன் தேவாசிர்வாதம் போன்ற குற்றவாளிகள் தான் உறுதுணையா இருப்பாரு. ஏன்னா இவரும் அவரும் தொடர்பு உண்டு, ஒரே இதுல படிச்சாங்க, நிறைய தொடர்புகள் உண்டு, அவங்களுக்கு ட்ரைனிங் எடுத்தாங்க. அதனால அதன் அடிப்படையில தான் அவர் மீது பாசத்தினால அவரே இந்த வழக்குல சேர்க்கப்படணும் அடுத்ததுன்னு நான் விசாரணை வச்சிருக்கேன். நீங்க சைலேந்திர பாபுவே இந்த வளையத்துக்கு கொண்டு வர அவர் சைலேந்திர பாபு டிஜிபிக்கான எந்த தகுதியும் கிடையாத ஒரு தருதலை பிடிச்சவங்க இருந்தாலும் ஒன்னுத்துக்குமே தமிழ்நாட்டுல இருந்தாலும் டிஜிபியா பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சு போனதுதான் முக்கிய காரணமா இருந்தவர். இன்னைக்கு வரையும் அதை சரி செய்ய முடியாத ஒரு காலகட்டத்தை கொண்டு வந்து உருவாக்கி வச்சிருக்காரு. இந்த உளவுத்துறை ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் இந்த சமூக விரோத கும்பலோட இருந்துட்டு பணம் சம்பாதிக்க மட்டும்தான் நோக்கமா இருந்தாரு. அவருடைய மனைவியும் அதுக்கு உறுதுணையா இருந்திருக்கிறாங்க. இப்போ இது போன்ற சம்பவங்களை நம்ம நான் தோலுடிச்சு காட்டணுன்றதான் நீதிமன்றத்துக்கு போறோம். சென்னை உயர்நீதிமன்றத்துல இந்த அறிக்கை தாக்கல் செஞ்ச போது சார்ஜ் ஷீட்லயே ஒரு பேர் இல்லைன்ற மாதிரி கொண்டு வந்து நிக்க வைக்கிறாங்க. இப்ப இல்லைங்களா சார்? அவங்க 2 பேர் கிடையாது. அப்ப ஏதாவது தலைமை நீதிபதி அவர்கள் கேட்ட விஷயம் என்னன்னா, இந்த போலி பாஸ்போர்ட் வழக்குல பாஸ்போர்ட் ஸ்கேம்ல இவர் என்ன ரோல் அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா ரோலை தான் இவங்க கட் பண்ணிட்டானுங்களே. ஏற்கனவே கியூ பிரான்ச் போடப்பட்ட வழக்கு. ஏன்னா நான் தொடர்ந்து போராடிக்கிறதுனாலதான் அந்த விஷயத்த வந்துட்டு இருக்கு. அந்த சார்ஜ் ஷீட்ல இருந்து ஒரு பேர் எடுத்துடுறாங்க, அவர் மனைவி பேர் எடுத்துடுறாங்க. இப்போ நீதிபதி கேட்டாரு, இவங்களுக்கு இந்த மனைவி அவங்களோட என்ன டிராவல்ஸ் வச்சிருக்காங்க. இங்க சில ஊடகங்கள் தவறான செய்திகளை போட்டிருக்கு. அவங்க மனைவி அந்த நேரத்துல என்ன ஏஜென்சி வச்சுன்னா அவங்க பேர் என்ன, அந்த பேன் கார்டு என்ன, பேன் நம்பர் என்ன, அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுங்க, அவங்களையும் ஒரு பார்ட்டியா போடணும் தான் நம்ம கேட்கிறோம். அதான் நீதிமன்றமும் எடுத்துக்கிறாங்க. நீங்க அதுக்கான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆவணங்களை இப்ப நாங்க நீதிமன்றத்துல அஃபிடவிட்டா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சோ இதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இது போன்ற சமூக விரோத கும்பலோட தொடர்புடைய இந்த டேவிட்சன் தேவாசீர்வாதம் போன்ற கருப்பு ஆடுகள் காவல்துறை இருக்கிறதுனால இந்த காவல்துறைக்கு ஒரு மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்துது. இப்பவும் சொல்றேன், முதலமைச்சருக்கு தவறான 2.5 வருஷம் அவரை கொண்டு போய் ஒரு முட்டு சந்தில கொண்டு நிற்க வைக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்த இந்த முருகானந்தம், உதயச்சந்திரன், டேவிட்சன் தேவாசீர்வாதம் இது போன்ற ஒரு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியவர்கள். இவங்கெல்லாம் என்ன ஒரு கூட்டாளியா சேர்ந்து பண பரிவர்த்தனை செஞ்சுட்டு கோடியாக எப்படி முதலமைச்சர் வீட்டுல சம்பாதிச்சிருக்கணும் அதை மாதிரி இதை விட அதிகப்படியாக சம்பாதிச்சு வச்சிருக்கவங்க தான் இந்த கும்பல் எல்லாமே. ஸோ இந்த கும்பலை எல்லாத்தையும் கொண்டு போய் நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிறுத்தணுன்றதான் நம்மளுடைய பணியாகவே செஞ்சுட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில தான் இப்போ அந்த வழக்கு கேட்கும் போது இவர்களுக்கு என்னென்ன சம்பந்தம் இருக்கு. ஏன்னா அதுக்குதான் நம்ம எண்ணெயை விசாரிக்கணும்னு சொல்றோம். இங்க இருக்கிற காவல்துறை விசாரிக்காது. ஏன்னா சட்டத்து பிரகாரம் பாத்தீங்கன்னா எண்ணெய் இந்த மாதிரியான தேச விரோத செயல்களுக்கு எண்ணெய், அதாவது தேச விரோத செயல்கள் நிச்சயமா நான் இல்ல, உலகமே ஊரே சொல்றோம். டேவிட்சன் தேவாசீர்வாதம் இது போன்ற சமூக விரோதிகளுக்கு உறுதுணையா இந்த போலி பாஸ்போர்ட்ல வாங்கி கொடுத்திருக்காருன்றது உலகம் அறிந்த விஷயம். சோ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு விசாரிச்சா இந்த விசாரணை எப்படி உங்களுக்கு எதிர் குற்றவாளி கண்டுபிடி கொடுப்பாங்க? திருடன்கிட்ட சாவி கொடுத்த மாதிரி தானே. இப்போ இவரே திருடன் சொல்றோம் நம்ம, யார் டேவிட்சன் ஆசீர்வாதத்தை அவங்ககிட்டயே சாவி கொடுத்து விசாரின்னு சொன்னா அவனுக்கு ரிப்போர்ட் போட்டுப்பாங்களா? போட மாட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், ஒன்னு சிபிஐ விசாரிக்கணும், அது என்ஐஏ விசாரிக்கணும். என்ஐஏ தான் குறிப்பாக இது போன்ற வழக்குகள்ல. ஏன்னா அந்த நபர்கள் போலியான நபர்களா இல்ல போலியான நபர்கள், அதுல ஸ்ரீலங்கன் சார்ந்த நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் இப்ப இந்தியா உலகத்தினுடைய பல்வேறு நாடுகள் இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாம் இவருக்கு தேவை பணம், இவர் குடும்பத்துக்கு பணம் தேவை. அந்த மாதிரி பல கோடி ரூபாய் இப்ப கூட அவருடைய சொத்து பட்டியலில் அவருக்கு பினாமியான ஆட்களை பல இடங்கள்ல போட்டு வச்சிருக்காரு. அதுவும் குறிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்காரங்க தான் நிறைய பில்டர்ஸா உருவாக்கி இந்த லேண்ட் கிராபிக் மேட்டர் எல்லாம் எடுத்து சம்பாதிச்சு தான் வச்சிருக்காரு. அதுக்கான ஆவணங்களை இப்ப நான் தயார்படுத்தி அடுத்த ஒரு வழக்கு தயார்படுத்திட்டு இருக்கேன். சோ இது போன்ற விஷயங்களை என்ஐஏ போன்ற தேசிய பாதுகாப்பு அமைப்புகள் தான் விசாரணை செய்யணும். இப்ப இருக்கிற இப்ப நீங்க என்ஐஏ இப்போ ஒண்ணுமே இல்லாத உருப்படாத ஒரு காரியத்துக்காக ஏதோ ஒரு இதுக்கெல்லாம் போயிட்டு என்ன விசாரிக்கிறேன்னு சொல்றான். ஏன்னா இங்க பலம் வாய்ந்தவன், சக்தி வாய்ந்தவன், அதிகாரம் கையில படைச்சவன்னா அவன் என்ன பண்றான்னா இந்த விஷயங்கள்ல இவங்க நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. என்னை மாதிரி எனக்கு மிகப்பெரிய வருத்தமும் குறிப்பா சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கு. ஏன்னா நீங்க அதை மாதிரி விஷயங்களை கையில் எடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு ஏன் இதை போன்ற சம்பவம் நடந்திருக்க போகுது? இன்னும் எவ்வளவு பல விஷயங்கள் இருக்கு. அதனால சொல்ல வரோம், இந்த நடந்த சம்பவங்கள்னா இதுதான் நீதிமன்றம் கேட்டது. அதுக்கான ஆவணங்களை தயார்படுத்தி வச்சிருக்கிறோம். அதாவது நம்மளுடைய ஒருத்தர் குற்றச்சாட்டு சொல்வதென்று சாதாரண விஷயம் கிடையாது. குற்றச்சாட்டுகள் சொன்னா அதுக்கான ஆவணங்களை சப்மிட் பண்ணணும். அந்த ஆவணங்களை ஏன்னா இன்னைக்கு வரையும் நம்ம தகவல் பெறும் உரிமை சட்டத்துல பல ஆவணங்களை கேட்டோம், இன்னைக்கு வரையும் தரல. அதுவும் தமிழக காவல்துறை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விஷயங்கள். நான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு 100 விதமான ஊடகங்கள்ல நீங்க ஒரு பொதுநல விரும்பியா நிறைய சமூக ஆர்வலரா என்ன காரணம் கேட்டீங்கன்னா மேடம்,
மக்களுக்கு போய் சேரணும். கண்டிப்பா நீ எந்த ஒரு சம்பவங்களும் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தாதான் அவனுக்கு அந்த விழிப்புணர்ச்சி ஏற்பட்டு இந்த அரசாங்கம் இந்த மாதிரி செயல்பாடுகளை நன்மை செய்தால் மக்கள் நன்மைக்கான வாக்குகள் வைக்க போறான். கேடு விளைவிக்கிறவன நம்ம எப்படி இருந்தாலும் கொண்டு வந்து மக்கள் முன்னே நிக்க வைக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. நம்முடைய பங்கு, பத்திரிகையுடைய பங்கு வந்து அதிகமான இருக்கு. அதை நான் கடந்த 20 ஆண்டு காலமா 25 ஆண்டு காலமா வந்து நான் அதை தொடர்ந்து செஞ்சு வந்துட்டு இருக்கேன். மிக சிறப்பு. இந்த நிலையில இவர் இதுக்கு மட்டும்தான் இல்ல, இவர் சம்பாதிச்ச பணங்கள் வந்து பலாயிரம் கோடி ரூபாய் கணக்கு வந்து நமக்கு வந்து ஒரு சில பினாமிகளை நியமிச்சிருக்காங்க. அந்த பினாமி லிஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அவர்கள் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல அவருடைய எல்லாத்தையுமே நம்ம நிருபர் குழு வந்து வேலை பார்த்துட்டு தான் இருக்குது. கடந்த ஒரு 6 மாசமா அந்த வேலையை பார்த்தா வச்சிருக்கோம். விரைவில் இது போன்ற போலி பாஸ்போர்ட் மட்டும் இல்ல, இந்த சமூக விரோத கும்பல் காவல்துறையின் போர்வையில சுத்திட்டு இருக்கிற இது டேவிட்சன் தேவாசீர்வாதம் போன்ற ஒரு திருட்டு பேர் எல்லாத்தையும் நீதிமன்றத்துக்கு முன்பாக நிறுத்த வேண்டியது நம்முடைய கடமை. அதனாலதான் இந்த வழக்கை வந்து நீதிபதி அவர்கள் அவங்க மனைவி பேரும் மற்ற விஷயங்களையும் உள்ள என்னென்ன டாக்குமெண்ட் வச்சுட்டு கொடுங்க, அதுக்கான ஆவணங்களை சப்மிட் பண்ணி நம்ம அவங்க மனைவி இந்த விசாரணை வளையத்துக்குள்ள வருவாங்களா? உறுதியா வருவாங்க. வழக்கு என்பது அவரும் சேர்ந்துதானே இந்த குற்றத்துக்கு உடனடியா இருந்தவர்களே, அதாவது அவர் தெரிந்து செய்தாரா இல்ல தெரியாம செஞ்சாரான்னு தெரியல. பணத்திற்காகவா இல்ல நன்மையா நன்மையா அடுத்தவங்க வந்து நன்மை பண்றது இப்படி நன்மை பண்ணுவீங்க. பணத்தை ஆசை பிடிச்சு அலைகிறான் டேவிட்சன் தேவாசீர்வாதம். அப்படியா பண்ற சமூக விரோத கும்பல் கூட உனக்கு என்ன தொடர்பு இருக்கு? நீங்க ஆரம்பத்துல படிக்கிற காலத்துல இருந்தே அந்த அளவுக்கு அந்த தொடர்பு இருக்கு. அவருடைய படித்த நண்பர்களே என்கிட்ட பல பேர் சொல்றாங்க. சோ அது போன்ற தீய சக்திகளை இந்த காவல்துறைக்கு மிகப்பெரிய ஒரு கேவலமான களங்கம் ஏற்படுத்தக்கூடிய இந்த டேவிட்சன் தேவ ஆசீர்வாதத்தை இது போன்றதுல வந்து சட்டத்துக்கு நிறுத்தி தண்டனையை வாங்கி அவரை சிறைச்சாலை அனுப்புவது மட்டும்தான் என்னோட முதல் வேலையாகி பணியை செஞ்சுட்டு இருக்கேன். நிச்சயம் அது நடக்கும். நம்ம பார்ப்போம் இதுக்கு. கண்டிப்பாக சார். டேவிட்சன் தேவாசீர்வாதம் குறித்து அவருடைய போலி பாஸ்போர்ட் வழக்கு குறித்து மிக அருமையாக மிக தெளிவாக அனைவருக்கும் புரியும் விதமாக பதிலளித்தீர்கள் சார். நன்றி, வணக்கம். நன்றி மேடம், வணக்கம். நீல வண்ண பிம்பத்தை சிதைக்க முயல்